தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனலோட ஃபவுண்டர் ரவீந்தர் அவர்களை தான் மீட் பண்ண போறோம். ஏன்னா அவரோட சேனலை பொறுத்த வரைக்கும் இன்ஸ்டாகிராம்லயா இருக்கலாம், ஃபேஸ்புக்லயா இருக்கலாம், ஒரு இன்ஃப்ளூயன்சரா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கோயில்களுக்கு போய் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நாம அவுடத சித்தர் மலை அப்படிங்கிற ஒரு மலையில அவர் கூட சேர்ந்து இன்னைக்கு பயணிக்க போறோம். சிட்லப்பாக்கத்துல இருக்க இந்த மலையில என்ன மாதிரியான அனுபவங்கள் நமக்கு கிடைக்க போகுது. ரொம்ப சின்ன ட்ரெக்கிங் தான், ஆனா அவரோட பல அனுபவங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் மாதிரி சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். இப்ப பாத்தீங்கன்னா சொன்ன மாதிரி ட்ரெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சு ஒரு ஒன்மேன் ஆர்மியா, கேமராமேனும் நீங்க தான், அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது நீங்க தான், ஒவ்வொரு இடத்துக்கு போறதும் நீங்க தான். அப்படி இருக்கும்போது நாங்க கேட்டோம்னா எங்களுக்காக ஒத்துக்கிட்டு ஒரு சின்ன மலை இருக்கு, உங்களாலையும் அது ஏற முடியும்னு என்ன கூப்பிட்டு போய் நீ காட்ட போறீங்க. அதான் சிட்லப்பாக்கத்துல இருக்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவுடத சித்தர் மலை. இப்ப அந்த மலையில தான் ஏற போறோம். அவர் ஈஸியா ஏறிடுவாரு, என் நிலைமை தான் என்னன்னு தெரியல. போக போக பல எக்ஸ்பீரியன்ஸை மலை ஏறி அங்க போய் ஒரு இன்டர்வியூ பேட்டர்ன்ல இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சார் போலாமா? போலாம் போலாம். கொஞ்சம் தூரத்திலேயே காடு பகுதி ஸ்டார்ட் ஆயிடுமா? ஆமாம்மா, அந்த வீட்டுல இருந்து நம்ம உள்ள என்ட்ரு ஆகும் போதே வந்து காடு பகுதி ஸ்டார்ட் ஆயிடும். இதோட ஸ்பெஷல்னா நீங்க என்னத்த சொல்லுவீங்க? மேல போய் அந்த அங்க இருக்க வியூ தான். இந்த ஈவினிங் டைம்ல வந்தீங்கன்னா சன்செட் சூப்பரா இருக்கும். அடிக்கடி வருவோம் எங்க பக்கத்துலயே இருக்கிறதால. ஸோ சன்செட் பிக்சர் வந்து நான் சில இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அழகா அந்த சிவலிங்கத்து மேல வந்து சூரியன் மறையிற காட்சி. ஆனா பயங்கர அமைதியா இருக்கு. நாம மட்டும் போறதுனால. ஆமா ஆமா, இந்த பக்கம் இங்க ப்ளூ மார்க் போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அப்படியே வரும். ஓ ஆமா, இங்கேயும் தொலைஞ்சிடக்கூடாது. ஆமா. இப்போ முன்னாடி விட இப்போ ஆட்கள் நிறைய வராங்கல்ல? ஆமா ஆமா, ஆக்சுவலி என்னோட ரீல்ஸ் இது போட்டதுக்குமே நிறைய ரெஸ்பான்ஸ் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வழி கேட்டு பக்கத்துல தான் இருக்கேன், எனக்கு தெரியல, இது எப்படி போறது, ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க, தனியா போலாமா, உள்ள யாருன்னா இருப்பாங்களா, அப்படின்லாம் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துச்சு. ஸோ நிறைய பேருக்குமே நான் ரெஸ்பான்ஸ் கொடுத்து போயிட்டு வாங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, இங்க வந்து இந்த பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணிடாதீங்க. ஏன்னா பருவதமலை பாத்தீங்கன்னா நிறைய மக்கள், நிறைய கூட்டம் வருது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா இந்த சாப்பிட்டு போடுற குப்பைகள், இந்த பிளாஸ்டிக் கவர்ஸ் நிறைய எக்கச்சக்கமா அங்க போற வழி எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் வந்து குப்பைகள் போட்டு நிறைய மக்கள். ஸோ மக்கள் நிறைய பேர் வாங்க. இங்க இருக்க இந்த சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இந்த அதாவது நம்மளுக்கு சிட்டிக்குள்ளேயே இந்த மாதிரி இடம்லாம் வந்து வேற எங்கேயும் வந்து நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதை அப்படியே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி அடுத்த தலைமுறைக்கும் கடத்திட்டு போகணும். ஓகே, ஒரு அற்புதமான ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்கீங்க. எப்போதுமே இந்த மலைப்பகுதி அந்த சைடுனா சொல்லுவாங்கல்ல, மூலிகைகள் நிறைய இருக்கும், மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி நீங்க பார்த்த விஷயம்லாம் இருக்கா இங்க? இங்க அந்த மாதிரி இல்லை. பட் நம்ம அதை இப்போ அதுல ஆர்வம் இருந்து அதை பத்தி நம்மளுக்கு டீடைல்ஸ் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்து நம்ம வந்து தேடனா கண்டிப்பா அது வந்து கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணோட்டத்தோட நான் பார்த்தது இல்லைங்க. எவ்வளவு கிலோமீட்டர் இது? நம்ம யூஸ்வலா மலை ஏறுறது கிலோமீட்டர்ல சொல்ல மாட்டோம், ஏன்னா வந்து அது மீட்டர்ல தான் மேலே ஏறுது. டைம்ல சொல்றது கரெக்டா இருக்கும். ஸோ அதனால அது வந்து 20 மினிட்ஸ்னு சொல்லலாம் மேலே ஏறதுக்கு. யார் வேணாலும் ஏறலாம்ல? இது யார் வேணாலும் ஏறலாம். ஸோ நீ பாக்குறீங்க, என் பையன் அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். லாஸ்ட் 3 இயர்ஸா இங்க வந்துட்டு இருக்கான் அவன் என் கூட. எவ்வளவு வருஷம் வந்துட்டு இருக்க? 3 years. ஓகே, படங்கள்ல காட்டுற குவாரி இருக்கு. ஸோ அது வரைக்கும் குறைஞ்சு எடுத்துறாங்க. பிரதோஷம் அன்னைக்கும் கொஞ்சம் விமர்சையா இருக்கும். பிரதோஷம் கார்த்திகை புதன் நல்ல சரியா இருக்கும் விமர்சையா. டெய்லி காலையிலுமே பூஜை வந்து பண்றாங்க. பரவாயில்லையே. சிவசிவாலாம் எழுதிருக்கு பாரு. அவர் சொன்ன மாதிரி ஏறிடலான்னு தான் நினைச்சேன், இருந்தாலும் இறக்கிது. நம்மளுக்கு காவலுக்கு பைரவர்லாம் வர வந்து நிக்கிறாரு பாத்தீங்களா?
ஆமா வந்தாச்சு அவ்வளோதான் அதுதான். A few minutes later. வந்தாச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டோம். சக்சஸ் பா சிவபெருமானே வந்துட்டோம்பா. வா வா லக்ஷன். ஏ அப்பா ஹர ஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹர ஹர சிவனே ஆடுகவே சிவ கைலாசா பரமேசா திரிபுரமே தடடராசா பாபாய் போக்கும் சர்வேசா என் பணிமலையா ஆடு சர்வேசா ஆடுக நடனம் ஆடுகவே ஹர ஹர சிவனே ஆடுகவே ஆடுக நடனம் ஆடுகவே ஹர ஹர சிவனே ஆடுகவே சிவ கைலாசா பரமேசா திரிபுரமெடித்தனடராசா பாபாய் போக்கும் பரமேசா. 20 நிமிஷம் சொன்னீங்க, இதுக்கே இறக்கிது. எவ்வளவு தூரம் இது வரைக்கும் போயிருப்பீங்க ட்ரெக்கிங்லாம்? ட்ரெக்கிங் நான் போனது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 22 கிலோமீட்டர் பண்ணியிருக்கேன். அப்பாடி. ஓகே, இப்ப இந்த மலையை பத்தியும் நீங்க உங்களோட அனுபவத்தை பத்தியும் தான் இந்த வீடியோல நீங்க பேச போறீங்க. இடத்தின் சூழல் காரணமாக நான் உள்ளார வர முடியாது. நான் பிகைண்ட் கேமரா வந்து கொஸ்டின்ஸ் கேக்குறேன். நீங்க அதுக்கான சிறப்பான ஆன்சர் சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போங்க. நிறைய வச்சிருக்காரு, நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு பாருங்க. இந்த ட்ரெக்கிங் அண்ட் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த பயணம் இருக்குல்ல, அது எங்க இந்த ஸ்டார்ட் ஆனிச்சு? எதனால நீங்க மலை சார்ந்து கோயில்கள் அப்புறம் பழங்கால கோயில்கள் இதை நோக்கியே படையெடுத்து போனீங்க? எனக்கு யூஸ்வலாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புதுசாக அனுபவத்தை தேடி போகிறது, அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ஆக்சுவலி நான் முதல்ல வேலைக்கு சேர்ந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் இருந்த ஒரு 2 வருஷம் இருந்தேன் இன்ஃபோசிஸில். ஸோ அங்கே பைக் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து முத்தியும் சுற்ற ஆரம்பித்தது. அப்போ தான் வந்து இந்த ட்ரெக்கிங் ஆர்வம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்து நான் தடியண்டமோல் அப்படின்னு கூர்க்கு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரெக்கிங் போனேன். ரொம்பவே அருமையான ட்ரெக்கிங்கு. அதாவது அந்த மான்சூனில் போகும்போது வந்து பச்சை பசேல்னு இந்த புல்வெளிகள் நடுவில் பயணிச்சது வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ அப்படியே இந்த ட்ரெக்கிங்கோட வந்து நாட்கள் ஆக ஆக வந்து இந்த பழைய கோயில், அதாவது வரலாறு எனக்கு வந்து சின்னப்பிலேருந்தே, அதாவது குழந்தையிலேருந்தே கொஞ்சம் விருப்பம் உண்டு. ஸோ நம்ம கோயிலையும் வரலாறையும் பிரித்து பார்க்க முடியாது. ஸோ நம்ம தமிழ்நாட்டு வரலாறுலேயே எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல்லாகவே வந்து அந்த இன்ஸ்கிரிப்ஷனை வச்சு தான், அந்த கல்வெட்டுகளை வச்சு தான் வந்து நம்ம வரலாறையே எழுதுகிறோம். ஸோ வரலாறால் கோவில் ஆர்வம், கோவிலார வரலாறாகவும் இது ரெண்டும் கலந்து அப்படியே வந்து வளர்ந்துடுச்சு. ஸோ பழைய கோயில்களையும் தேடி தேடி போக ஆரம்பித்தேன். ஸோ பழைய கோயில்கள் ப்ளஸ் அட்வென்ச்சர், அந்த மலை மேலே இருக்க கோயில்கள், நிறைய பேருக்கு தெரியாத கோயில்கள், ஸோ அது முறையே வந்து நிறைய போக ஆரம்பித்தேன். ஸோ இப்படி தான் வந்து என்னோடய ஹாபியே வந்து ட்ரெக்கிங் அண்ட் டெம்பிள்ஸ் இருக்கிறதால அதில் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் என்னோடய இதையும் ஸ்டார்ட் பண்ணேன் நான். இப்ப இந்த பழமையான கோயில்கள், இந்த வரதராஜ பெருமாள் கோயிலா இருக்கட்டும், அப்புறம் இந்த திருச்சி சாலை ஓரத்துல ஒரு அம்மனே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தாங்க, நம்ம வணங்கக்கூடிய அம்மன். ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரியான அமைப்புல தான் கோயில் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க என்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள புரிய வந்துச்சு? ஏன்னா வரதராஜ பெருமாள் அப்படிங்கிறது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபேமஸான பெருமாள். ஆனா அந்த வரதராஜ பெருமாள் கோயிலே வந்து ஒரு பழைய நிலையில இருக்கு அப்படிங்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பட் காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள் நல்லா தான் இது பண்றாங்க, பழைய நிலையில இல்ல. அப்படி இப்ப முருகரையும் தமிழ்நாட்டையும் பிரிக்க முடியாது. இது வந்து முருகர் யுகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க இந்த சாலூர்ல ஒரு முருகன் கோயில் காமிச்சிங்க, ரொம்ப பழமையான ஒரு முருகன் கோயில் அப்படிங்கும் போது, என்னடா அது முருகனை வந்து 6 படை வச்சு ஆராதிக்கிற ஒரு பூமியில இப்படி ஒரு கோயில் அப்படிங்கும் போது எப்படி இருந்துச்சு? கரெக்டாக கேட்டீங்க. இது இந்த சாலூன் குப்பம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் துறை வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி இந்த பழைய முருகன் கோயில், ஆக்சுவலி அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுலேயே வந்து மிக பழமையான கோயில்னா அந்த சாலூன் குப்பம் முருகன் கோயில் தான். மகாபலிபுரத்தில் இந்த புலிக்குகை பக்கத்துலேயே இருக்குது. இந்த முருகன் கோயிலை கண்டுபிடிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கதை. இது என்ன, அந்த சுனாமி வந்து நம்மளை நிறைய மக்களை வந்து அழிச்சிட்டு போச்சு இல்லையா, 2004 வந்த சுனாமி. ஸோ அந்த 2004 வந்த சுனாமியில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயமா நான் இதை தான் பார்க்குறேன். ஏன்னா அங்கே இருந்த ஒரு பெரிய கல் ஒன்று இருக்குது அந்த இடத்துல.
இந்த கல்லில் இருக்க வந்து இந்த கல்வெட்டு வந்து அந்த சுனாமிக்கு அப்புறம், அதாவது வந்து இந்த கடல் உள்வாங்குச்சு இல்லையா, அப்போ தான் வந்து அந்த கல்வெட்டு தெரிய வந்துச்சு. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தே இருக்க ஒரு முருகன் கோயிலை பற்றி அந்த கல்வெட்டில் வந்து, அந்த கல்வெட்டே வந்து 10வது நூற்றாண்டு கல்வெட்டு. ஸோ அந்த கல்வெட்டில் வந்து பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலை பற்றி சொல்லியிருந்தாங்க. பட் பக்கத்தில் எங்கேயுமே முருகன் கோயில் இல்லை. பட் அந்த தொல்லியல் துறை வந்து பக்கத்தில் அகழ்வாராய்ச்சி பண்ணும்போது இது கிட்டத்தட்ட சங்க காலத்தை சேர்ந்த 2000 வருஷத்து பழமையான ஒரு முருகன் கோயிலை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த முருகன் கோயில் பார்த்தீங்கன்னா 3 அடுக்கில் இருக்குது. ரொம்ப பழமையான அடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்துக்கும் முற்பட்டது. அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து பல்லவர் காலத்து கட்டடமைப்பு, அதுக்கப்புறம் சோழர் காலத்து கட்டடமைப்புன்னு 3 அடுக்கில் வந்து அந்த கோயிலையே வந்து திருப்பி திருப்பி புனரமைச்சிருக்காங்க. ஓகே. ஸோ தமிழ்நாட்டிலே பழமையான முருகன் கோயில்னா அந்த கோயில் தான். ஓகே. இது மாதிரியான ஜேர்னி என்ன விஷயத்த வந்து உங்களுக்கு கத்துக் கொடுக்குது? இப்ப நீங்க ஒரு விஷயத்த தேடலான்னு போறீங்க, ஆனா அதுக்கு மேல ஒரு விஷயம் கொடுக்குதுல்ல, அது எப்படி இருந்துச்சு? இது ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு தெரியாம நம்மளுக்கு பக்கத்திலேயே நிறைய இருக்கு அப்படின்றது தான் வந்து எனக்கு வந்து தெரியப்படுது. ஸோ நம்ம ஒரு இதில் ஆர்வம் எடுத்துட்டு அதை தேடி வந்து நம்ம பயணிக்கும் போது நம்மளுக்கு அதை பற்றின தகவல்கள் நிறைய கிடைக்குது. அண்டு நம்மளுக்கு தெரியாமல் நம்மளுக்கு பக்கத்துலேயே நம்ம சுற்றுப்புறத்துலேயே நிறைய பழமையான விஷயங்கள் இருக்குன்றது வந்து புலப்படுது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஜேர்னியும் ஒரு லேர்னிங் தான். எந்த பாடத்தை இந்த பயணம் கற்றுக் கொடுக்குதுங்க? ஒரு 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 மனுஷன் அப்படிங்கிறவன் பயணப்பட்டாதான் பக்குவப்படுவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. குண்டை சிட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டதை விட எக்ஸ்ப்ளோர் பண்ணா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், நிறைய மனிதர்களை மீட் பண்ணலாம். அப்படிங்கும் போது இந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு ட்ரெக்கிங் அப்படிங்கிறது எந்த விஷயத்த வந்து உங்களுக்கு இன்னும் எலாபரேட் பண்ணி காமிச்சிச்சு? இயற்கையும் கடவுளையும் பிரித்து பார்க்க முடியாது. நம்ம இயற்கையோடு பயணிக்கும் போது கடவுளுக்கு மிக நெருக்கமாக வந்து இருக்கிறோம். ஸோ சில இடத்துல நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு மேலே போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே வந்து சாமி சிலை இருக்கும், இது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இயற்கையோடு சேர்ந்து பயணப்பட்டு ஆன்மீகத்தையும் தேடி வந்து அடையலாம் அப்படின்றது தான் வந்து என்னோட ஒரு இதாக இருக்கு. ஆமாம். ஓகே. இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நாள்லயே நீங்கள் ஒரு பேஜ் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு ஒரு பேர் வைக்கிறீங்க, அதுக்கு போஸ்ட்லாம் போட்டு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்குது. அதோட நீச்சி தான் அவதோட சித்தர் மலைன்னு நினைக்கிறேன். இது எப்படி இது நடக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? எனக்கு ட்ரெக்கிங்கும் பிடிக்கும், பழமையான கோயில்களும் பிடிக்கும். ஸோ அதை தேடி தேடி பார்க்கும்போது ஆக்சுவலி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இந்த மலை இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ இந்த மலையில் வந்து அப்பயே வந்து நான் வந்து என்னோடய ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் முன்னாடியே வந்து இங்கே வந்து பார்த்தேன் நான். அவ்வளோ பாப்புலர் இல்லை அப்போ. இங்கே மக்கள் வந்து ரொம்ப கம்மி தான் வருவாங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பொது வெளியெல்லாம் தெரிய ஆரம்பிக்குது, சமூக வலைத்தளங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து மக்கள் நிறைய பேருமே இப்போ வராங்க இப்போ. ஓகே. எப்போதுமே ஒரு ஆன்மீக பயணமா இருக்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்மள ரொம்ப சர்ப்ரைஸ் படுத்தும், நமக்குன்னு ஒரு மிராக்கிள் நடக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கா? அப்படின்னா அது எந்த விஷயத்த நீங்க குறிப்பிட்டு சொல்லுவீங்க? மிராக்கிள், அதிசயம் அப்படின்லாம் வந்து நம்மளுக்கு பெருசா எதுவும் நடந்ததில்லை. நான் பர்வதமலைக்கு வந்து 4-5 முறை போயிருக்கேன். ஸோ ஒரு வாட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த பர்வதமலையில் வந்து நிறைய பேர் சொல்றது என்ன விஷயம்னா, இந்த சித்தர்கள்லாம் வந்து பைரவர் ரூபத்தில், நாய் ரூபத்தில் இருக்கிறதா சொல்லுவாங்க. ஸோ அப்படி போகும்போது வந்து ஒரு வாட்டி வந்து பாதி மலையில் வந்து ஒரு நாயை பார்த்தேன். ஆக்சுவலி அது வந்து ரொம்ப சாந்தமாக, ஐ மீன் என் மூஞ்ச பார்க்கும்போது அந்த சாந்த இது பார்க்கும்போது அது ஏதோ சித்தர் மாதிரியே எனக்கு தெரிஞ்சது. சாந்த ஸ்வரூபமாக இருந்துச்சு அந்த நாய். எங்கள் கூடவே வந்துச்சு. ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு அலாதியான அனுபவமாக இருந்துச்சு. அடுத்த வாட்டி பர்வதமலை ஆக்சுவலி நான் வந்து இந்த நாயை வந்து நான் வந்து ஒரு ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்தேன், புகைப்படமும் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த வாட்டி போகும்போது அந்த நாயை எடுத்து அதை வந்து அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு லிங்கத்தை வச்சுருக்காங்க. போகிற வழியில் பாதி வழியில் இருக்க லிங்கம் அது. நிறைய பேர் நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க. அதே இடத்துல வந்து நான் நாயை பார்த்த இடத்துலேயே வந்து அடுத்த வாட்டி பர்வதமலை போகும்போது லிங்கமாக இருந்தது. கொஞ்சம் வந்து எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஓகே. நாம பார்த்த இடத்துல அது சித்தரா சிவனா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு. ஓகே. இந்த ட்ரக்கிங் டெம்பிள்ஸ் அப்படிங்கிற அந்த பேஜ் வந்து உங்களுக்கு எங்க வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருக்கு? மக்கள்கிட்ட என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கு? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் ட்ரெக்கிங் அண்ட் தமிழ் ட்ரெக்ஸ் அண்ட் டெம்பிள்ஸ்னு வச்சுருக்கேன். அதில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பழமையான கோயில்கள் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறது, அதாவது இந்த மலை கோயில்களாக இருக்கட்டும், பழமையான கோயில்களாக இருக்கட்டும், அதுவே தெரிய மாட்டேங்குது. ஸோ நான் வந்து இதை பற்றி, அதாவது எப்பவுமே நான் வந்து 20 செகண்ட் இல்லை 30 செகண்டில் வந்து ரீல்ஸ் தான் போடுவேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வத்தை தூண்டுற மாதிரி அமையணும். அதாவது அவங்களே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அவங்களே நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பட் அந்த ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தான் வந்து நான் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, இது எங்களுக்கு தெரியாது, எப்படி போகிறது அப்படின்ற மாதிரி. ஸோ
இந்த மக்கள் வந்து போகிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுறதுக்கு தான் வந்து நான் இந்த ரீல்ஸ் அண்ட் இந்த ஃபேஸ்புக்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நான் வந்து இந்த இது எல்லாமே பண்ணுறது. ஓகே, என்ன மாதிரியான ஒரு லைவ் ரெஸ்பான்ஸ்னு ஒன்று இருக்கும்ல, கமெண்ட்ஸ் வேற, கமெண்ட்ஸ் மூலமா நமக்கு கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் விட லைவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல கிடைச்சிச்சு உங்களுக்கு? லைவான ரீசெண்டாக ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இந்த பெங்களூரில் வந்து ஒரு ஆதியோகி மையம் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய கோயில், அதாவது இந்த நரசிம்மர் கோயில், போக நரசிம்மர், யோக நரசிம்மர் அப்படின்னு பின்னாடி ஆதியோகி இதுக்கு பின்னாடி ஒருத்தங்க பெங்களூர்லேருந்து என்னை ரீச் பண்ணாங்க. அவங்க வாட்ஸ்அப்பில் என்னை கம்யூனிகேட் பண்ணாங்க. அவங்க வந்து ஒரு லேடி, அவங்க அதாவது எப்படி போகிறது என்ன போகிறதுன்னு. ஸோ என்கிட்ட வந்து அவங்க வந்து விவரங்கள்லாம் சேகரிச்சுட்டு அந்த தனியாக அந்த மலைப்பயணம், அதாவது 1 மணி நேரம் மேலே ஏறணும், யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மலையில். ஸோ அவங்க போயிட்டு வந்து எனக்கு வந்து தேங்க்ஸ் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்டு அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்றது வந்து ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அளிச்சு. இப்ப உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நான் அந்த கோயிலுக்கு போனோம், முத நான் கேட்டப்பே 15 நிமிஷம் தான் வாங்கணும்னே எனக்கு 15 நிமிஷமே 2 வாட்டி நின்று இறச்சி போச்சு. அப்படிங்கும் போது இப்ப இந்த ட்ரக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இப்ப வயசானவங்களுக்கு எல்லாம் கோயில் மேலதான் ஈர்ப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல என்னதான் நம்ம வந்து ஆடி அனுபவிச்சாலும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல நிறைய பேர் வந்து ஆன்மீகத்தை தேடி அது இறைவனை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு இந்த மலை மேல இருக்க கோயில்லாம் பார்க்கணும்னா அவங்க எப்படி தயாராகணும்? நல்ல கேள்வி கேட்டீங்க ஹரி. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 75-80 வயசுலையும் ஃபிட்டாக இருக்கலாம். பட் அதுக்கு வந்து நீங்கள் இப்போத்துலேருந்தே தயார்படுத்திக்கணும். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் இப்போ வந்து 50 வயசு 55 வயசு ஆச்சுனாலும் இப்போயுமே வந்து நீங்கள் தயார்படுத்திக்க ஆரம்பிச்சிக்கலாம். ஏன்னா நான் ஒரு விஷயத்த சொல்ல ஆசைப்பட்றேன். இது பார்த்தீங்கன்னா இந்த கேதார்நாத் ட்ரெக்கிங் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு 2-3 மாதம் முன்னாடி நான் போனேன். ஸோ எங்கள் கூட வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 75 வயசானவர் அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார். அவர் அப்படி பார்த்தீங்கன்னா ரன்னிங் போகிறாரு, மேரத்தான் போகிறாரு. அவர் ரன்னிங் ஆரம்பித்ததே வந்து பார்த்தீங்கன்னா 55 வயசுக்கு அப்புறம் தான் ஆரம்பித்தார் அவர். அதுக்கப்புறமும் எங்கள் கூட அந்த கேதார்நாத் பயணம் வந்து 16 கிலோமீட்டர் வந்து ட்ரெக் பண்ணி போக வேண்டியது இருக்கும். நாங்கள் எல்லாம் வந்து 7.5 மணி நேரம் 8 மணி நேரம் எடுத்துகிட்டு தான் அந்த 16 மணி நேரம் 16 கிலோமீட்டர் கடந்து அந்த சாமி தரிசனத்துக்கு போனோம். அவர் 5.5 மணி நேரத்தில் எல்லாரையும் விட முன்னாடி, எங்களை விட வயசானவர் 75 வயசானவர் 5.5 மணி நேரத்தில் மேலே ஏறி சாமி கும்பிட்டாரு. ஸோ வந்து இந்த ஃபிட்னஸ்க்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நேரம் ஒதுக்கி அதுக்காக வந்து நீங்கள் வந்து ஜாகிங் இல்லை ஜிம்மு இல்லை உடற்பயிற்சி இதில் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பயணம் எல்லாமே சுலபமாக இருக்கும். சரி, நீங்கள் வந்து இந்த இதெல்லாம் இல்லாமல் பயிற்சிலாம் இல்லாமலும் வந்து நீங்கள் பண்ணலாம். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து கால் வலி, உடம்பு வலி, இது போகிற ஏறும்போதே வந்து மூச்சு திணறல், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறது ரொம்பவே நல்லது. ஓகே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சிற்பங்கள், நிறைய சிற்பங்கள்லாம் ஒரு மாதிரி கிராபிக்ஸ் எல்லாம் பண்ணி லைட்டா ஏஐல கொடுத்து அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. அப்படிங்கும் போது இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் இப்படி எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும் போது எந்த சிற்பம் உங்களுக்கு ரொம்பவே கவர்ந்துச்சுன்னு சொல்லலாம்? நிறைய இருக்கு. சிற்பம் பத்தி போனீங்கன்னா அது ஒரு பெருங்கடல். ஐக்னோகிராஃபின்னு வந்து நம்ம வந்து எப்படி தெய்வங்கள் எப்படி நிற்கிறாங்க, எந்த ஆயுதம் வச்சுருக்காங்க, என்னென்ன ஆபரணம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஐக்னோகிராஃபின்றதே வந்து அதுவும் இந்து நமக்கு கடவுள்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆயிரக்கணக்கான கடவுள்கள் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து போயிட்டே இருக்கலாம். அது உள்ளே வந்து அது கடல் மாதிரி தனி சப்ஜெக்டே இருக்குது அதுக்கெலாம். நீங்கள் கேட்குற இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா நான் ரொம்பலாம் பண்ணதில்லை. பட் இந்த காஞ்சிபுரம் கைலாசநாதரில் வந்து அதிஷ்டானத்தில் வந்து பூதகணங்கள் வந்து ரொம்ப அழகாக, அதாவது 1300 வருஷத்துக்கு முன்னாடி ராஜசிம்மன் காலத்தில் பூதகணங்கள் அவ்வளோ அழகாக செதுக்கியிருப்பாங்க. அது இந்த டான்ஸ் ஆடுறது, அந்த பூதகணங்கள்லேயே விநாயகர் ஒருத்தர் இருப்பார். ஸோ அவங்க எல்லாமே வந்து டான்ஸ் ஆடுற பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த டான்ஸ் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து லைவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் வந்து அந்த ஏஐல ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா வந்து இருந்துச்சு. அது ராவணப்பாடி அப்படிங்கிற அந்த கோயில், ராவணனுக்கு ஒரு கோயில், அதுவும் குடவரை கோயில் அப்படிங்கும் போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க அங்க போய் அனுபவம் கிடைச்சிருக்கும்ல, அது எப்படிப்பட்ட அனுபவம்?